பலர்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கும். சிலர்களுக்கு சொந்த வீடு என்பது எல்லாருடைய கனவு. சொந்த வீடை நாங்கள் நினைக்கிறது போல கெட்டணும் என்பது எல்லாருடைய கனவு. அந்த கனவு கூட நிறைவேறும். அதில்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய பிள்ளைகள் இல்லாமல் தவிக்கக்கூடிய பெண்கள் இந்த துஆ ஓதினா பிள்ளைகளை அல்லாஹ் கொடுப்பான். அதுபோல் கஷ்டத்தில் வறுமையில் அதே போன்று நம்முடைய கடன்கள் மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத பிரச்சினைகள் இவைகள் அனைத்திலையும் இந்த துஆவை ஓதினா அல்லாஹ் நிச்சயமாக சீரான அழகான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் துஆவை ஓதக்கூடிய நேரத்தில் முதல்ல நம்பிக்கை வேணும். இறை நம்பிக்கை, அல்லாஹ் தருவான் என்ற தவக்குள் வேணும். தவக்குள் இல்லாமல் நாங்கள் சும்மா ஓதினோம் என்றால் நாங்கள் வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் எப்படி வந்து ஓதுவோம் என்று அந்த அல்லாஹ்வின் மீது தவக்குள் இல்லாமல் நாங்கள் ஓதினோம் என்றால் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, அதில் எந்தவித பலனும் கிடையாது, அந்த இதில் எந்தவித பலனும் ஏற்படாது. ஏனென்றால் நாங்கள் தவக்குள் வைக்கணும் அல்லாஹ்வின் மீது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபதவக்கலு அலல்லாஹி ஹக்க தவக்குலி, அல்லாஹ்வின் மீது உண்மையாக தவக்குல் வச்சா. தவக்குல் என்றால் நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் தருவான் என்ற அல்லாஹ் நிச்சயமாக என்ற தேவைகள் நிறைவேற்றுவான் நம்பிக்கை வச்சா. ஹதீஸ்ல வந்தீங்கி தகுது ஹிமாசா வதரூஹு பிதானா, எப்படி பறவைகள் காலையை அடையக்கூடிய நேரத்தில் வயிறு ஒட்டி வயிறில் எந்த ஒன்றும் இல்லாமல் அடைஞ்சி மாலை அடையக்கூடிய நேரத்தில் எவ்வாறு வயிறு ஃபுல்லா பசியெல்லாம் தீர்ந்து கூட்ட வந்து அடையுதோ அதே போல் அல்லாஹ் உங்களுக்கும் ரிஸ்க் அளிப்பான் என்று ஹதீஸ்ல வந்திக்கு. அதுல முதல் காரணம் எங்களோட தவக்குல் வேணும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வர வேண்டும். நான் சந்தேக பார்வையோட செஞ்சோம் என்றா அதுல எந்த வித பலனும் கிடையாது. ஆகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் வறுமையில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய வறுமையும் கஷ்டமும் அதிகமாக இருக்குது, நான் வறுமையோட யா ரசூலல்லாஹ் வறுமையோட கஷ்டத்தோடு நான் தில்லாடி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு திக்ரை கற்றுத்தாரேன், இந்த திக்ரை சுபஹுக்கு பின்னால ஓதிக்கொண்டு வாங்க. சுபஹுக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதிக்கொண்டு வாங்க. அல்லாஹோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், வறுமைகள், துன்பங்கள், சோதனைகள் இவைகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். பெரியவர்களை அதில் மிக முக்கியமான ஒன்று தான், நாங்கள் சுபஹுக்கு பின்னால் தூங்கக்கூடாது. சூரியன் உதயமாகும் வரை திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, திலாவத்துகள் செய்யுங்க. எவரெல்லாம் சுபஹுக்கு பின்னால் தூங்குற பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. முடுமை, வறுமை, சோதனை, பிரச்சினை, கவலை இவைகள் அனைத்தும் பீடிக்குமே என்றா சுபஹுக்கு பின்னால தூங்குறது. இது மிக இந்த தூக்கமே இது மிக கெட்ட தூக்கம். எல்லா உலமாக்களும் வெறுக்கிறாங்க. நபி அவங்களும் சொன்னாங்க, யாரெல்லாம் சுபஹுக்கு பின்னால தூங்குறாங்களோ அவங்க தன்னுடைய வறுமைய கஷ்டத்தை, சோதனைய வீட்டுக்கு அவங்களாகவே கொண்டு வராங்க. ஆகவே சுபஹுக்கு பின்னால தூங்குறது அது ஒரு முசீபத். சுபஹுக்கு பின்னால நாங்கள் நல்ல காரியங்களை செய்கிறோம். உதாரணத்துக்கு கடையை திறந்து குர்ஆன் ஓதுறோம். எங்கே அந்த கடை பரக்கத்துடைய கடையாக மாறும், அந்த செழிப்பான கடையாக மாறும். அந்த கடை ஒரு செழிப்புள்ள கடை, பரக்கத்துள்ள கடையாக மாறும். சுபஹுக்கு பின்னால் நாங்கள் அமல் செஞ்சோம், இபாதத் செஞ்சோம். ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹுக்கு பின்னால் தூங்குறதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, இந்த திக்ரை சொல்லுங்க. என்ன திக்ர்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த திக்ரை நீங்க சொல்லி கொண்டு வாங்க.
உங்களோட வாழ்க்கை அல்லாஹ் பரக்கத்துடைய செல்வ செழிப்புடைய நிலைமை அல்லாஹ் உருவாக்குவான். அந்த சஹாபி சொல்லி கொண்டு வராங்க. பின்னால சஹாபி வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், அந்த திக்ர சொன்னேன், எனக்கு செல்வ செழிப்பு அதிகமாகிட்டு, அந்த செல்வ செழிப்புகளை செல்வங்களை சொத்துகளை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமிக்குது. அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தானண்டா அந்த திக்ருடைய பொறுமதியை பாருங்க. நாங்க இதை இலகுவாக கருதக்கூடாது. முதல்ல தவக்குல், சஹாபாக்கள் வாழ்க்கையில தவக்குல் இருந்துச்சு, நிச்சயமாக அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் அவங்களுக்கு பலவிதமான முறையில் உதவிகளை செஞ்சான். இதுவும் ஒரு உதவிதான். ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹுடைய நேரத்தில் எழும்புவோம், நேர காலத்தோடு எழும்புவோம். தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு முதல்ல